எல்லாரோட சப்போர்ட் தான் வேணும். நீங்க எல்லாரும் நல்லா ரிவ்யூஸ் எழுதுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். எல்லாரும் போய் பாருங்க. Thank you. இந்த மூவினா பயமா இருக்குது, ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ பேய் படம். அதாவது வாழ்க்கையில எவ்வளோ பேய் படம் பார்த்துக்கிறேன், ஆனா இந்த மாதிரி ஒரு பேய் படத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒன்று ஓப்பனாக சொல்றேன், இப்போ இங்க எடுத்த ரிவ்யூ எல்லாம் மைக்கையும் பார்த்துங்க. இவங்களுக்கு நாங்கள் சொல்ற படத்தை உண்மையான ரிவ்யூ. யாருன்னா வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா தயவுசெய்து நம்பி வந்துடாது. படம் சூப்பர்பா இருக்கு. நீங்க பாத்தீங்களா? இன்னும் பாக்கலையா? கண்டிப்பா பாருங்க. பிகாஸ் இட்ஸ் a very different experience and தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டம், அந்த அளவுக்கு கிராபிக்ஸ், அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 2Dல ட்ரை பண்ணிருக்காங்க. 3D ல பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். 3D of course பண்ணிருக்கலாம், பட் இது அப்படி பண்ணல. பட் of course 3D worthy film தான். India's first sea horror fantasy. அந்த பிராண்டிங் இந்த படம் பூர்த்தி பண்ணிருக்காங்க. எக்ஸலென்ட். சோ கமலோட டெபியூ எப்படி பாக்குறீங்க? கமல் ரொம்ப பிரமாதமான ஃபியூச்சர் இருக்கு. எக்ஸலென்ட் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டேன் கமலோட. இனிமே அவனுக்கு பிடிக்க முடியாதுமா, வாப்பா செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு. உண்மையிலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன்ங்கிற மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு 10 படம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டைரக்டர் மாதிரி பண்ணிருக்காரு. ரொம்ப பிரமாதமா எடுத்துருக்காங்க. சோ ஜிவியோட பெர்ஃபார்மன்ஸ், மியூசிக் டைரக்ஷன் சரியா செமையா இருந்தது. ஆக்டிங் ரெண்டும் பிரமாதமா. All three spaces as a producer, as an actor, as a music director எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காரு. really very happy with him. fantastic. ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் அந்த கம்பெனி, பட் எக்ஸலென்ட்டா பண்ணிருக்காங்க. ஒரு இடத்துல கூட சிஜிங்கிறது கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஜிவி அண்ட் விஜய் பாரதியோட காம்போ பேக்ஸ்டர்ல இருந்த மாதிரி பயங்கரமா இருந்ததா? இல்ல இதுல எப்படி பண்ணாங்க? நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு. ரொம்ப எவ்வளவு கியூட்டா. தேவையோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்காங்க. சோ ஜிவி ஒரு சக்சஸ் மீட்ல சொல்லிருந்தாரு, இந்த பார்ட் மட்டும் நான் சக்சஸ் ஆயிடுச்சுனா இன்னும் 5 பார்ட் என்கிட்ட ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாரு. சோ அடுத்த பார்ட் வந்தா மக்கள் அதை ஆமா, நீங்க சொன்ன கண்டிப்பா. மாதிரி அடுத்து மேபி 3Dயா வரலாம். கேட்டு பாக்குறேன். அவுட் ஆஃப் 10 எவ்வளவு நான் பண்ணுவீங்க ரேட்டிங்? 10 11 out of 10. நீங்க 12 out of 10. கிராண்ட் விஷன், டிஃபரெண்டான ஃபில்ம் அட்டெம்ப்டா இருக்கும். சப்போர்ட்டை காமிங்க. ஆடியன்ஸோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் தியேட்டருக்கு வந்து பாருங்க. ப்ராப்பர் தியேட்ரிக்கல் ஃபிலிம் சப்போர்ட் கொடுத்தா கிங்ஸ்டன் 2 எப்போ எதிர்பார்க்குறீங்க? உங்களோட சப்போர்ட் தான் எனி டைம். மைக்கு கீழ இருக்குங்கண்ணா. எல்லாரோட சப்போர்ட் தான் வேணும். நீங்க எல்லாரும் நல்லா ரிவ்யூஸ் எழுதுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். எல்லாரும் போய் பாருங்க. Thank you. கிங்ஸ்டன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம கிங் வந்து ராக் பண்ணியிருந்தாரு. மியூசிக் வைஸும் சரி, ஆக்டிங் வைஸும் சரி. அடுத்த பார்ட் வந்து 3Dல எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஐமேக்ஸ்ல போயிட்டு அழகா 3D கிளாஸஸ் போட்டு பார்க்கலாம். எஸ் எஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஒரு ஹார்ட்டை பிடிக்கிற மூமெண்ட்டாக இருந்தது. த்ரில்லர் சீன்ஸ் வரும்போது அண்ட் சென்டிமெண்ட்ஸ் வரும்போது ரொம்ப ஹார்ட்டை மெல்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ட்விஸ்ட்னா அந்த ஹாரர், அந்த கோஸ்ட் இருக்கிறது தான் ட்விஸ்ட் மாதிரி காமிச்சோம்னா ஐ திங்க் வில்லன் மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ சீல கோஸ்ட்ன்றது ட்விஸ்ட் தான். அந்த பயம்ன்றதை வந்து காமிச்சிருக்காங்களா இல்லையா? கண்டிப்பா நான் ஒரே சீன்ல பயந்தேன். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப போர் அடிக்கி அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு மூவி. ஃபேமிலியா இந்த மூவி பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கணும். அடுத்து ரேட்டிங் கொடுங்கன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 5 out of 5. ஜிவியோட மியூசிக் எப்படி இருந்துச்சு? சொல்ல வேணும், ஒரு மியூசிக் பக்காவா இருந்துச்சு. ஓகே, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் sea horror film சொல்லிருக்காங்க. சோ அந்த பிராண்டிங் இது பூர்த்தி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சீன்ஸ் அண்ட் கதை கான்செப்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பிரம்மாண்ட விஎஃப்எக்ஸ்லாம் கரெக்டா செட் ஆயிருக்கா? இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் பத்தி தெரியுதா? யா எல்லாமே தெரியுது. ஒரு மாதிரி நல்லா இருக்கு மூவி. ரியலிஸ்டிக்கா எடுத்துருக்காங்க. எல்லாமே பக்காவா பண்ணி எல்லாமே பக்காவா இருக்கு. இந்த மூவினா பயமா இருக்குது, ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ பேய் படம். அதாவது வாழ்க்கையில எவ்வளோ பேய் படம் பார்த்துக்கிறேன், ஆனா இந்த மாதிரி ஒரு பேய் படத்தை நான் பார்த்ததே இல்லை. டேரக்டர் ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணியிருக்காரு. யாருக்காச்சும் பேய் மேல பயம் இருந்துச்சா இந்த படம் வந்து பாரு. அதோட நீ பேயை மதிக்க மாட்டேன். ஏன்னா வாட்டருக்கான டப்ல எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. பேய் ஓடுது, கடல்ல இருந்து டபால் எகிரி குதிக்குது, நசுக்குது. அப்படியே எனக்கு நான் ஒரு சீன்ல பயந்தேன். நான் ஒரு சீன்ல ஓப்பனா சொல்றேன், பயந்துட்டேன். அந்த ஹீரோயின் மேக்கப் போட்டு வந்துட்டாங்க, பயந்துட்டேன். அந்த மேக்கப்ப பேய்க்கு குத்துறீங்களா? பேய் கொடுத்துக்கலாம், அது மிஸ் பண்ணிட்டாங்க. உள்ள பட் ஒரு பேய் படம் தான் இருக்கு. உள்ள மம்மி பேய் குமார் சார் பாதியிலே போயிட்டாரு. வெளிநடப்பு
வெளிநடப்பு பண்ணிட்டேன். ஏன் அவரை போய் கேளுங்க, என்ன கேக்குறீங்க? உள்ள மம்மி பேய காட்டுங்கன்னா டம்மி பேய காட்டி வச்சிருக்கீங்க. இந்த பழைய காலத்துல பார்த்தனா இந்த ஜெகன்மோகினி படம் எல்லாம் பாத்திருக்கியா? காலை உள்ள அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுன்னு காலை உள்ள விட்டுன்னு இருக்கும் அடுப்புக்குள்ள. அதை பார்த்தா வச்சு பயமா இருக்கும். உள்ள பார்த்தா சிரிப்பா இருக்குது. அந்த பொம்பளை பேயெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு காமெடியா இருக்குது. நம்ம ட்ரம்ல அச்சா ஓடுது பேய். என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? இது உள்ள இருக்கிறது பேய்னா அந்த பேயை நம்பாதியா. நல்லா செட்டு கிரீன் மேட்ல நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கதையை எப்படிலாம் சொதப்பி உண்டுமோ, இந்த வாய்ஸ் ஆஃப் மெட்ராஸ் வந்து ரீல்ஸ் போட்டுன்னு இருக்கானுங்க ஆல்கோஹாலை வச்சு. அவனுங்கிட்டே நல்ல கதை இருக்கும் போல. அவனுங்களை வந்து நீங்க அணுகுனாலே சூப்பர் ஸ்டோரி லைன் எடுத்து கொடுப்பாங்க. 1 minute ஆக்டிங்கும் வேணும்னா இவனை இழுத்து போட்டு வச்சுக்கோங்க. ஆக்டிங்கும் நடிப்பான். அவன் கேமராமேன் நடிக்கிற மாதிரி அவனும் சூப்பரா நடிப்பான். மோஸ்டா இந்த மாதிரி சொல்லிச்சா நமக்கு புரியாது. சில இடத்துல குழப்பம். ஆனா எல்லாத்தையுமே ரொம்ப கிளீனா நீட்டா கமல் பிரகாஷ் சார் சொல்லி தந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்ப்ளீட்டா கொஞ்சம் வரமா இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஹாரர் தான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதான் 3D 4D போனாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருந்தது. அதான் டார்லிங் வேற ஒரு கான்செப்ட், இது வேற கான்செப்ட். ரெண்டுமே ஹாரர் மூவி தான். அதுல அது பெஸ்ட், இதுல இது பெஸ்ட். அந்த மாதிரி தமிழ் சினிமால நிறைய மூவிஸ் வந்துருக்கு. ஸோ அந்த ஜானர் இல்லாம நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியாகவும் இருக்கு. ஸோ இது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பங்களாக்குள்ள அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு கடலுக்குள்ள ஒரு போட்ல நடக்கிற இன்சிடென்ட், அது ஏன் நடக்குதுன்றத ரொம்ப சூப்பரா நல்லா சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க டு பி ஆனஸ்ட். ஏன்னா வந்து லைக் ஒரு இடத்துலவே எனக்கு வந்து இது ஃபேக்கா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்ததே இல்லை ஸ்டார்டிங்ல இருந்து. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கனெக்டடா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. அண்ட் லைக் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் கொண்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஜிவிஸ் ஆக்டிங் சொல்லவே வேண்டாம், சூப்பரா ஹியர்ஸ் காம்போ ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இட் வாஸ் ஆல் குட். படத்துல என்ன மாதிரி எமோஷன்ஸ் லைக் சோகம் அண்ட் எல்லா எமோஷன்ஸும் இருக்கு. லைக் மெயினா வந்து த்ரில்லிங்கா இருக்கிற சீரியஸ் எமோஷன்ஸ் நிறைய இருக்கு. 3Dல எடுத்தா நான் கண்டிப்பா வந்துருவேன். 2Dல எடுத்தாலும் வந்துருவேன். 10 இல்ல ஆக்சுவலி வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி நான் வந்து தமிழ் ஃபிலிமோ இல்ல ஹிந்தி ஃபிலிம் கூட நான் இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அவங்க கெமிஸ்ட்ரி அப்போதுல இருந்தே சூப்பரா இருக்கும்ன்றதால அஃப்கோர்ஸ் அவங்க அவ்வளோ கம்யூனிகேட் பண்ணல இந்த மூவில. பட் அதுலயே வந்து அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கு. மியூசிக் எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. ஆக்டிங்குமே அந்த ஸ்லாங்ல எடுத்திருக்காரு. அப்புறம் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஜானர் இந்த இடத்துக்கு. ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட் இது மக்கள் எடுத்து வரவேற்கிறாங்களா எப்படி? தியேட்டருக்கு வந்து பார்த்து அவங்க தான் சொல்லணும். ஸோ வரவேற்பாங்க, நம்புவோம். ஸோ ஆடியன்ஸா நீங்க எப்படி ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது ஒரு ஆனஸ்டான அட்டெம்ப்ட், இதுக்கு ஒரு நல்ல அவுட்கம் வந்தால் தான் இந்த ஜானர் நிறைய பேர் வென்ச்சர் பண்ணுவாங்க. புதுசாக ஒரு சப்ஜெக்டை அட்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பேக் டு ஸ்கொயர் ஒன் அதே இடத்துல சுத்தாம ஏதோ ஒன்று ஆனஸ்டா புதுசாக பண்ணியிருக்காங்களே. படத்துல எல்லாரும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கா? இந்த பயங்கரமா இவர் தனியா காட்டியிருக்காங்க அப்படின்னு யாரும் சொல்லுங்க. எனக்கு ஸ்டார்டிங்ல பெஞ்சின்னு ஒரு பையன் நடிச்சிருக்கான். அவன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அப்புறம் சரத்னு ஒரு பையன் பண்ணியிருக்கான். அவன் வந்து பிடிச்சிருந்துச்சு. எந்த பிடிச்சிருந்துச்சு? யங் தாமஸ் எந்த எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படத்தோட க்ரூ கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். நார்மலா இதுக்கு முன்னாடி வந்த படத்துல 1-2 சீன் இருந்துச்சு. இதுல கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் வந்ததுனால ஐ எம் ஹாப்பி. சொதப்பிடும். புது அட்டெம்ப்ட் பண்றேன்னு அட்டெம்ப்ட் மர்டர் பண்ணுவியா நீ? அட்டெம்ப்ட் நல்ல அட்டெம்ப்ட் பண்ணு. அட்டெம்ப்ட் மர்டர்லாம் பண்ண கூடாது. பேயை காமிச்சா நான் பயப்படணும், அதுதான் பேய். பேயை காமிச்சா நான் பயப்படணும், அதுதான் பேய். நீ பேயை காமிச்சா நான் சிரிக்க கூடாது. அங்க சிரிக்க கூட இல்ல. இதுல எனக்கு அழுவ வருது. விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன். நானு யாருன்னா ஒருத்தர் ஃபுல்லா பாத்தாங்களா, இப்ப ஃபுல்லா கண்ணை திறந்து பாத்தாங்களான்னு கேளு. பாதி பேர் தூங்கிட்டு போயிட்டாருங்க. டென்ஷன். 2Dல பண்ணாம 3Dல பண்ணிடலாம் இந்த படம். ஐயோ, அது வந்து நீ எதுல பண்ணாலும் அருமையா இருக்கும், போய் பாரு. மியூசிக் நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் சாருக்கு நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். தயவு செஞ்சு உங்களுக்கு மியூசிக், நீங்க பெஸ்ட் டேலண்டட் பர்சன். குட் பேட் அக்லி எப்படி போட்டு வச்சிருக்கீங்க? ஏன் போங்கள, மியூசிக்கே போங்கள. நடிச்சுதான் ஆகணுமா? அதுலயே கான்சென்ட்ரேஷன் பண்ணாலே பேரும் போகணும், சந்திச்சுட்டு போயிடலாம். நடிக்கிற எல்லா படமும் அட்டு வாங்கியிருந்தா என்னங்க பண்ணுது? ஒன் டைம் வாட்சபிள் தான் பிரதர். படம் வந்து பெருசா இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்த நிறைய ஹாரர் மூவியோட கொலாப்ஸ் தான் இதுல இருக்கு. ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்ல கான்செப்டோட ட்ரை பண்ணியிருக்காங்க. எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். மியூசிக் சூப்பராக இருந்தது. மியூசிக்ல எந்த ஒரு குறையுமே இல்லை. 100% மியூசிக் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு கான்செப்ட், கதை சொன்னாங்க, கதை நீட்டாக இருக்குது. அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே அதில் வருது. அது ஒரு கெஸ் பண்ணுற சீனாக தான் இருந்தது. அந்த இடத்த கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. திவ்யா பாரதின் அவங்கள காட்டி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சீனுமே இல்லை, அவங்களுக்கான பிளாட்டே இல்லை. அதில் அவங்கள சும்மா திணிக்கணும்னு வச்ச மாதிரி இருந்தது. எது பெருசாக ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எந்த காம்பினேஷனுமே ஒர்க் அவுட் ஆகல. படம் எடுக்கணும்னு எடுத்துட்டாங்க.
அதாவது சின்ன பசங்கள்லாம் கூட்டு போயிட்டு கொஞ்சம் வயசானவங்கலாம் கூட்டு போனா அவங்களுக்கு ஏதோ நல்லா இருக்க மாதிரி தரும். விஷயம் தெரிஞ்சவங்க உள்ள போனா காரியத்தை போயிட்டு வெளில வந்துடும். இது வந்து எல்லாருக்குமே ஈஸியா புரிஞ்சிடும். புரிஞ்சிருச்சுன்னா இதே மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் 10-15 பார்ட் கூட எடுத்தா நல்லா இருக்கும். நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தை இதுலயே இப்படி எடுத்திருக்காங்க இல்ல 3Dல எடுத்தா பெட்டரா இருக்கும். இது நல்லா தான் இருக்கு. 3D போட்டிருந்தா இன்னமும் சூப்பரா இருக்கும். படத்துல வந்து பேய் ஜாம்பின்னு நிறைய அந்த பேய் இந்த ஜாம்பியா என்ன மாதிரி அது நாமளே சொல்லிட்டா அப்புறம் வந்து பார்க்க மாட்டாங்கல்ல. சஸ்பென்ஸ் இருக்கு அதுல. ஸோ அப்போ வந்து நம்ம இதெல்லாம் சொல்லாம இருந்தா அவங்க வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. கொஞ்சம் ஜிவிஎம்கே பார்க்கோட காம்போ பேச்சுலர்ல செம்ம ரொமான்டிக்கா ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. இதுல வந்து அப்படியே ஆக்ஷனு ஃபைட்டு அந்த மாதிரி. இது வேற மாதிரி இருந்துச்சு, அது வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ படத்துல என்ன மாதிரி எமோஷன்ஸ்லாம் காட்டியிருக்காங்க? எமோஷன்ஸ்னு பார்த்தா துரோகம் அது காமிச்சிருக்காங்க. பேராசை பத்தி சொல்லியிருக்காங்க. லவ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அவுட் ஆஃப் 10 படத்துக்கு எவ்வளவு? 9 out of 10. ஸோ இந்த படத்துல ஏதாவது ஒரு சின்ன டைலாக் அப்படி எதுவுமே கிடையாது. நான் ஏன் 1 கிடையாதுன்னா 3D கொடுத்துருந்துருக்கலாம், இன்னும் சூப்பரா இருக்கும். முயற்சி தான் நல்லது. முயற்சி எடுத்திருக்காங்க, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். சிஜி நல்லா பண்ணியிருக்காங்க பிரதர். லாஜிக் ஒரு நிறைய இடத்துல மிஸ்டேக் ஆகுது. 2 ஆளை இப்படி அடிக்குது பிரதர். 2 ஆலையில போட்டு மாட்டினா என்ன பிரதர் ஆகும்? உடஞ்சிடல பிரதர். அவர் ஒரு ட்ரிஃப்ட் ஒன்று போடுறாப்புல, போட்டு சைடில் போயிடுது. அவங்க எல்லாரும் காப்பாத்திட்டாங்கன்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவும் முடியல. ஜிவி ஹீரோவாவே கண்டினியூ பண்ணலாமா இல்ல மியூசிக்ல ஒரு பெரிய இல்ல மியூசிக் டைரக்டர் தான் அவருக்கு நல்லது. ஹீரோ வந்து உண்மையிலே சொல்றாரு வேணாம் பிரதர், ஏத்துக்கவும் முடியல. கதைக்கு அவர் அடாப்ட் ஆகிறாரா? சுத்தமா அடாப்ட் ஆகல. உண்மையா சொன்னா கொஞ்சம் ஒரு காலேஜ் செட்டப்புக்கு அந்த மாதிரி இருந்தா கூட அவர் அடாப்ட் ஆயிடுவாரு. இது கொஞ்சம் லோக்கல் ஏரியானா அவர் ரொம்ப வலுக்கட்டாயமா அவர் அதை பண்ண வைக்கிற மாதிரி இருக்கு. செட்டே ஆகல அவருக்கு. ஜிவி ஒரு மீட்ல சொல்லியிருந்தாப்ல இந்த படம் சக்சஸ் ஆச்சுன்னா நாங்க இன்னும் 5 பார்ட் ரெடியா வச்சிருக்கோம். இந்த படத்தோட சக்சஸ் பொறுத்து நாங்க அடுத்த பாட்டு எடுப்போம். இந்த பாட்டே ஓட மாட்டேன்னு தெரியல. 5 பாட்டு எங்கிருந்து ஓடும்? இல்ல பிரதர், நான் ஒரு நல்ல விதமா சொல்லணும்னு தான் இவ்வளவு தான் சொல்றேன். கலாயிடனா வச்சு செஞ்சிடலாம் படத்தை, அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. ஒரு டீசெண்டா சொல்லணுன்றதுனால தான் சொல்றேன். 1 டைம் தான் வாட்சபிள் அது. அதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு 1 டைம் வாட்சபிள். விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா பார்க்க முடியாது படத்தை. ஸோ படத்துக்கு அவுட் ஆஃப் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? நான் உங்களோட முயற்சி 8.5 தருவேன். பர்சனலா கொடுக்கணும்னா 7 தான் கொடுக்கணும். வரவங்க நல்லா இருக்குன்றாங்க, நீ மட்டும் நீ இப்போ எனக்கு ஒரு ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். இப்போ இந்த ஷோல வந்தது ஃபுல்லாவே அவங்க ப்ரொடக்ஷன் டீமுங்க. எல்லாமே ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்தா வந்தாங்க, அவங்க தான் பார்த்தாங்க. அடுத்த ஷோக்கு வாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸ் வருவாங்க. அந்த இதுல இருந்ததே நார்மல் பப்ளிக் யாருன்னு பாத்தீங்கன்னா நாங்க 2 பேர், இன்னொரு 2 பேர் தான் நார்மல் பப்ளிக். மற்றபடி எல்லாமே என்டர் ப்ரொடக்ஷன் டீமு. அந்த டீமை தான் வந்து தலைவர் வந்து எடுத்திருக்காரு இப்போ வீடியோ. அடுத்த ஷோ வாருங்க, ஜென்ரல் பப்ளிக் வந்த உடனே அவங்க வியூஸை போடுங்க. ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ இங்கே எடுத்த ரிவ்யூ எல்லாம் மைக்கையும் பார்த்துங்க. இவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது தான் உண்மையான ரிவ்யூ. யாருன்னா வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா தயவுசெய்து நம்பி வந்துடாதீங்க. இதோட மியூசிக் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா? இந்த வாய்ஸ் ஆஃப் மியூசிக் ஓகே. கிங்ஸ்டனுடைய ப்ரமோட்டர் நினைக்கிறேன். இல்லப்பா மியூசிக் ஓகே. கதை ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டோரிங்க. அத ஸ்கிரீன் பிளேல கம்ப்ளீட்டா சொதப்பிட்டாங்க. பிளஸ் இந்த பேய் படம் வச்சு எடுக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு எனக்கு தெரிஞ்சு பேயே தேவையில்லாத கான்செப்ட். பேய் படம் எடுக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டு அந்த பேயை எப்படி காட்டுறது அதுல கம்ப்ளீட் ஃபெயிலியர். இப்போ 2த்துலயும் ஃபெயிலியர் ஆயிட்டு படம் எப்படி நல்லா இருக்கும்? ஸ்டோரி ஓகே தான், லாஸ்ட்ல நீங்க காட்டுற கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சரி ஓகே, பட் பேயில சொதப்பிட்டீங்களே, உட்காந்து பார்க்க முடியல. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் குமார் சாரை தூக்கின்னு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு தூத்துக்குடி ஸ்லாங் எல்லாம் பேச விட்டீங்கன்னா ஏத்துக்க முடியல, என்கேஜ் பண்ணி பார்க்கவே முடியல ஃபர்ஸ்ட். ஸோ அவர் இந்த கதைக்கு ஆப்ட் ஆகாத பர்சன் நம்பர் 1. இந்த கதைக்கும் அவர் ஆப்ட் ஆகாத பர்சன். நல்லாவே இல்லை, சிங்கே ஆகல. ஒரு இடத்துல சிரிக்கல, ஒரு இடத்துல ஃபயர் ஆகல, நாங்க டென்ஷன் ஆகல, ஒரு இடத்துல எமோஷனலி என்கேஜ் ஆக முடியல, ஒரு இடத்துலயும் உன்னிப்பா பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு தோணல. பிகாஸ் கம்ப்ளீட்டா போயிடுச்சு படம். அதை அப்படி நம்மள கை நவி இப்போ காத்தாடி விடுறீங்க, ஓரளவுக்கு தான் இழுத்து பிடிக்க முடியும். அது பாட்டு கட்டாயி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான். சரி நீ போ, எவ்வளவு தூரம் தான் போறியோன்ற மாதிரி, எப்போதான்டா படத்தை முடிப்பீங்கன்ற மாதிரி உட்காந்து. படத்துல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா மியூசிக் பாசிட்டிவ் சீக்கிரம் வெளியே விட்டாங்க. இல்லையடா 2 ஹவர் கழிச்சு தான் ஹீரோயினுக்கு போட்ட மேக்கப் அந்த பேய்க்கு போட்டிருந்தா கூட கொஞ்சம் பயந்துட்டீங்க. நான் உண்மையாலே பயந்துட்டேன். யாரா இவங்களாடா அவங்க மேக்கப் இல்லாம திடீர்னு ஒரு சீன்ல வந்துட்டாங்க பத்தியா, நான் கூட பேய் தான் காய்ச்சாங்களோன்னு பயந்துட்டேன். அந்த மாதிரி இப்போ டிராகன் படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் சொன்னா பெரிய ஹீரோயின்ஸ்லாம் கிடையாது, அவங்கள ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் அந்த லுக்கு. இதுல ஃபுல்லா சொதப்பிட்டாங்க.